காரணமாக உங்கள் உடல்களை அடிக்கடி உட்கார்ந்து நாம் பழகுறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 நிமிஷமாவது ஓய்வு எடுக்கும்போது, இப்படி ஈஸ்வரான்னு உயிருடன் தொடர்பு கொண்டு, அந்த துருவ நட்சத்திரத்தின் நினைவினை செலுத்துங்க. அந்த அருள் பெற வேண்டும் என்று ஏங்கி, அப்படின்னு ஏங்கும்போது, நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நம் நுரையீரலிலும் மற்றவர்களையும் அதிகமாக பெருக நேருகின்றது. இந்த சில பேருக்கு இங்க கழுத்து பிடிச்சிக்கிச்சு, அதை போனா எலும்பு தேங்கிருச்சு, இப்படி எல்லாம் சில டாக்டர் சொல்லுவாங்க. இது எல்லாம் நமக்குள் நரம்பு மண்டலங்களில் ஏற்பட அதனுடைய வலுத்தன்மை இல்லாதனால் இந்த அழுத்தம் நமக்குள் அதிகமாக வரும். அதாவது சுண்ணாம்பு சத்து குறைவு அல்லது நரம்பு மண்டலங்களில் அந்த வீரியத்தன்மை குறைந்திருந்தால் அதுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டும் என்றால் காலை நேரா நீட்டி, அந்த காலை நேரா நீட்டி கையை 2 உயர்த்துங்கள் காது கிட்ட, அப்படியே மெதுவா கொண்டு போங்க, அவசரப்படாது. அது மெதுவா எவ்வளவு தூரம் உங்களால அது வளைய முடியுமோ வளையுங்க. வளைஞ்சு முடிஞ்ச உடனே அந்த ஈஸ்வரா என்று அந்த உணர்வினை எடுத்து என் உடல்ல அது படர வேண்டும் என்று அந்த நினைவினை செலுத்தி இந்த மூச்சை எடுங்க. இப்படி மெதுவா ஒரு 5-6 தடவை எடுங்க. இப்ப உங்களுக்குள் இந்த சிறுமூளையிலிருந்து இந்த பெருவிரல் வரையிலும் இந்த நரம்புகளை ஓரளவுக்கு அந்த இயக்க முடியும். ஏன்னா முதுகுத்தண்டோ மற்ற நிலை வரும்போது அதன் பின் நீங்க இதே மாதிரி எடுத்து இதை மாற்றி அமைத்துக் கொள்ளும். இதெல்லாம் சுலபமான பயிற்சி. உங்களுக்குள் வாக்கு கொடுத்ததை இதை நீங்க சீராக பயன்படுத்தினால் உங்க உடல் உள்ள சலிப்பு இதுகளெல்லாம் நீங்கி போகும். 2வது, சில பேருக்கு இந்த கண் அடிக்கடி வேதனைப்பட்டு சலிப்புப்பட்டு கோபப்பட்டு இந்த உணர்வு பார்த்த பின் இதே உணர்ச்சிகள் நமது கண்ணின் கருவெளியான படமாக்கிய உணர்வுகளில் இதைக்கும் அதை ஒட்டியுள்ள நிலையில் பலவீனம் அடைந்தது. அப்படி பலவீனம் அடைந்தால் நாம் எதையும் சீக்கிரம் கிரகிச்சு இழுக்கும் சக்தி எங்க குறையும். இப்ப அதற்கும் இதே போல இந்த காலை நீட்டி கொஞ்ச நேரம் முதல்ல தம் பிடிச்சு அப்படியே வந்து அந்த பெருவெல்ல தொட்டு கொஞ்ச நேரம் இந்த மூச்சை விட்டு இந்த மூச்சை வாங்கும். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கு. இந்த உணர்வுகள் உங்க உடலுக்குள் அந்த சிறுமூளையிலிருந்து எல்லா பாகங்களும் அந்த உணர்ச்சிகளை தோன்றும். இப்ப இந்த கைகால் குடைச்சல் வருது என்று வைத்துக் கொள்வோம். இந்த கையை மேலே தூக்கிக் கொள்வோம். இந்த மாதிரி இந்த குடைச்சல் வந்ததுன்னா இதே போல ஒரு பயிற்சியை செய்யும். அப்போ சில நேரங்களில் இந்த பாகங்கள் சில வாய்வுத்தன்மைகள் அடைத்திருந்தால் ஒரு விதமான வலி ஏற்படும். இதை நாம சென்றோம்னா ஹார்ட் அட்டாக்கு அந்த அட்டாக்கு இந்த அட்டாக்குன்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. அல்ல ரத்த குழாய் அடைச்சிருக்குங்க. நீங்க இந்த மாதிரி செய்து இப்படி திரும்பி அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி இப்படின்னு இந்த மூச்சை ஒரு 5 தடவை இழுத்துவிடும். அப்ப இதனுடைய தன்மைகள் வரப்போகும்போது இந்த இருதய வாயுடைய நிலைகள் இழுக்கப்படும். அப்புறம் இதை மாதிரி இது பண்ணுங்க. மறுபடியும் இதே கையை தூங்கிட்டு இப்ப இந்த இருதய பாகம் இதே மாதிரி வந்திருந்தா மெதுவா அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி அங்கே செலுத்தப்படும் இந்த உணர்வுகள் அந்த நுரையீரல்ல அந்த இருதயங்களையும் ஓரளவுக்கு பரவும். இருதயங்கள் அழப்பாகி தவப்பாகி அந்த வலி ஆகுதுன்னா இதே மாதிரி எண்ணி கொஞ்சம் மெதுவா வரணும். இப்படி செய்யும். இப்படி மேல கையை வச்சுட்டு நீங்க சாதாரணமா கையை தூக்க நினைக்கிறீங்க. இந்த இருதய வாயில் அந்த பாகங்கள் இருக்கக்கூடிய இது தெளிவாக்கி இது உங்களை சீராக்க இது உதவும்.